உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்துக்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க வைர நகைகள், அதே போல சொத்து ஆவணங்கள் என ஒட்டுமொத்தமாக 481 பொருட்கள் கர்நாடக நீதிமன்றத்தின் கருவூலத்தில் இருந்தது. இதை தமிழக அரசு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது பிப்ரவரி 14, 15ஆம் தேதி நேரில் ஆஜராகி தமிழக உள்துறை இணைச் செயலாளர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் ஆஜராக அதை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நேற்றே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் நேற்று முதல் ஒவ்வொரு பொருளாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருந்தால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கர்நாடக அரசிடம் ஒப்படைக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியாக இருக்கிறதா, அதன் தற்போதைய மதிப்பு என்ன, தரம் என்ன, அனைத்தையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு பொருளாக நேற்று முதல் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் முடியும் போது 285 பொருட்கள் மீதான ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதன் தரம் அனைத்தும் சோதிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு தமிழக அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மீதமுள்ள பொருட்கள் இன்று காலை முதல் ஒப்படைக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து தமிழக அதிகாரிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக அதிகாரிகள் கொண்டு வந்த பெட்டிகளில் அவைகள் அந்த நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் வைக்கப்பட்டு தற்போது சீல் வைக்கும் பணியானது நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பிற்பகல் 2:30 மணிக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறார்கள். கர்நாடக சட்டத்துறையும் அதே போல தமிழகத்தில் உள்ள அதிகாரிகளும் அதில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு முறையான அறிவிப்பு, அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள். இதைத் தொடர்ந்து 3 மணிக்கு மேல் இந்த நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் அனைத்தும் மிகுந்த போலீஸ் பாதுகாப்புடன், அதாவது கர்நாடக எல்லை வரை கர்நாடக எல்லையான அத்திவலை வரை கர்நாடக போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அதைத் தொடர்ந்து தமிழக போலீசாரின் பாதுகாப்பில் சென்னை வரை சென்றடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்களை பெற்றுச் செல்வதற்காக தமிழக உள்துறை இணைச் செயலாளர் அனிமேரி, லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் விமலா, அதே போல ஒரு ஏசிபி, 2 இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார், தமிழக போலீசார் இங்கு வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக இருந்த அந்த நகை, இந்த வழக்கில் இணைக்கப்பட்டிருந்த நகை அனைத்தும் தற்போது தமிழகத்தின் கருவூலத்திற்கு மாற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அங்கு வந்த பின்னர் உள்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.